Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையிலிருந்து மதுரைக்கு வைகை எக்ஸ்பிரஸ் தினமும் இயக்கப்படுகிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் 1:45 மணிக்கு வைகை எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது. பிற்பகல் 3:45 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே சென்றபோது திடீரென ரயில் நின்றது. 5 நிமிடம் 10 நிமிடம் என நேரம் போய்கொண்டே இருந்தது. வண்டியை எடுத்த பாடில்லை. பயணிகள் பொறுமை இழந்தனர். ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர்கள் 138, 139 உள்ளிட்ட எல்லா ரயில்வே நம்பர்களுக்கும் மாறி மாறி அடித்தனர். சிக்னல் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் காரணம் கூறினர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இன்ஜினியர்கள் வேலை பார்த்து சிக்னல் கோளாறை சரி செய்தனர். 4:50 மணிக்கு அங்கிருந்து ரயில் புறப்பட்டு சென்றது. வழக்கமாக 3:55 மணிக்கு விழுப்புரத்தை அடைய வேண்டிய வைகை எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தாமதமாக வந்து சேர்ந்தது. இதனால் பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். வைகை எக்ஸ்பிரஸ் பகல் நேர ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல் வழியாக மதுரை செல்வதால் எப்போதும் கூட்டம் அதிகம் இருக்கும். அதிலும் இன்று சனிக்கிழமை என்பதால் சென்னையில் தங்கி வேலை பார்ப்பவர்கள் ஏராளமானோர் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். வழக்கத்தை விட கூட்டம் கடுமையாக இருந்தது. எப்படியாவது அடித்து பிடித்து ஊருக்கு சீக்கிரமாக சென்றுவிட வேண்டும் என நினைத்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து வந்த பயணிகள் நடுவழியில் ரயில் நின்றதால் கடும் அவதிப்பட்டனர்.